हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 31/12/1983 அவ்யக்த பாக்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: ஸ்ரீமத் என்ற கை சதா கைமீது கை வைத்திருந்தால் முழு யுகமும் கைமீது கை கொடுத்து நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்று கடற்கரையில், அதாவது மதுபன் என்ற கடற்கரையில் இனிய சந்திப்பு செய்வதற்காக நாயகன் தனது ஆன்மீக நாயகிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். எவ்வளவு வெகு தூரத்திலிருந்து சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஏன்? இப்படிப்பட்ட அதிசயமான நாயகனை முழு கல்பத்திலும் அடைய முடியாது. ஒரே ஒரு நாயகன். ஆனால் நாயகிகள் எத்தனை பேர்? ஒரு நாயகனுக்கு பல நாயகிகள் இருக்கின்றனர். ஆக இன்று விசேஷமாக நாயகிகளின் கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார். கூட்டமாக கொண்டாடுவார்களே தவிர சொற்பொழிவு செய்ய மாட்டார்கள். ஆக இன்று சொற்பொழிவு செய்ய வரவில்லை, சந்திப்பு மற்றும் கொண்டாட வந்திருக்கிறோம். குறிப்பாக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் இன்றைய நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். புது ஆண்டு கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கின்றனர். பாப்தாதாவும் புது ஆண்டில் அன்பு மற்றும் சகயோகம் நிறைந்த வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கம யுகம் புது யுகமாகும். எதிர்கால சத்யுகம் இந்த நிகழ்கால புது யுகத்தின் புது வாழ்க்கையின் பிராப்தியாகும். பிராமணர்களுக்கு புது யுகம் சிரேஷ்ட யுகம் இதுவாகும். எப்போது பிராமணர்களாக ஆனீர்களோ புது யுகம், புது உலகம், புது நாள், புது இரவு ஆரம்பமாகிவிட்டது. இதே புது யுகத்தின் புது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் பல மடங்கு மதிப்பு வாய்ந்ததாகும். வைரத்திற்கு சமமானது. புது பகல் பொழுது வந்தது, புது இரவு வந்தது என்ற பாட்டை சத்யுகத்தில் பாடமாட்டீர்கள். இது தற்போதைய விஷயமாகும். பாப்தாதா ஆரம்பத்திலிருந்து எந்த பாட்டின் மூலம் குழந்தைகளை எழுப்பினார்? அந்த பாட்டு நினைவிருக்கிறதா? விழித்தெழுங்கள் நாயகிகளே, விழித்தெழுங்கள். ஏன் விழிப்படைய வேண்டும்? புது யுகம் வந்திருக்கிறது. குழந்தை பருவத்தின் பாட்டு இதுதானே. இப்போது புது புது பாட்டை உருவாக்கிவிட்டீர்கள். ஆதியில் தந்தை இந்த பாட்டை தான் கூறி வந்தார். ஆக புது யுகம் எப்போது ஏற்பட்டது? இப்போது. பழையவற்றிற்கு முன்பாக புதிதாக தோன்றுகிறது அல்லவா? பழைய உலகம், பழைய வாழ்க்கை மாறிவிட்டது. புது வாழ்க்கையில் வந்துவிட்டீர்கள் அல்லவா? மயக்கத்தில் இருந்தோம். நான் யார் என்ற விழிப்புணர்வு இருந்ததா? ஆக மயக்க நிலை அல்லவா? மயக்க நிலையிலிருந்து விழிப்புணர்வில் வந்துவிட்டீர்கள். புது வாழ்க்கையில் அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? கண்கள் திறந்ததும் புது சம்பந்தம், புது உலகை பார்த்தீர்கள் அல்லவா? ஆக புது யுகம், புது யுகத்தில் புது ஆண்டிற்கான வாழ்த்துக்கள். லௌகீக உலகிலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று கூறுவர். உண்மையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது கிடையாது. ஆனால் ஹாப்பி நியூ இயர் என்று கூறுவர். இப்போது நீங்கள் அனைவரும் உண்மையான முறையில் ஹாப்பி நியூ இயர் என்று மட்டுமே கூறிவிடாமல் ஹாப்பி நியூ யுகம் என்றும் கூறுவீர்கள். முழு யுகமும் குஷிக்கான யுகமாகும். ஹாப்பி நியூ இயர் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறும்போது என்ன செய்வர்?
கை குலுக்குவதுதான் அயல்நாட்டின் முந்தைய வழக்கமாகும். பாப்தாதா எப்படி கை குலுக்குவார்? ஸ்தூல கைகள் ஒரு வினாடிக்காக குலுக்குகின்றனர். ஆனால் பாப்தாதா முழு யுகமும் கை குலுக்குவது என்றால் ஒரே ஒரு சிரேஷ்ட வழி என்ற கை கொடுத்து, கை மீது கை கொடுத்து கடைசியில் கூடவே அழைத்து செல்கிறார். ஸ்ரீமத் என்ற கை சதா உங்கள் அனைவரின் கூடவே இருக்கிறது. ஆகையால் முழு யுகமும் கை மீது கை கொடுத்து நடக்கிறீர்கள். கையோடு கைகோர்த்து நடப்பது என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது மற்றும் சகயோகத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. சில நேரங்களில் யாராவது நடந்து நடந்து களைப்படைந்து விட்டால் மற்றொருவர் அவரது கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்வார் அல்லவா? ஆன்மீக நாயகன் ஒருபோதும் நாயகிகளின் கையை விடமாட்டார். கை மற்றும் துணை சதா இருக்கும் என்பது கடைசி வரையிலான உறுதிமொழியாகும். அனைத்து நாயகிகளும் கைகளை நன்றாக பிடித்து கொண்டீர்கள்தானே? தளரவில்லை அல்லவா? விட்டுவிடக்கூடியவர்கள் இல்லைதானே? விடுவது பிறகு பிடித்துக்கொள்வது என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சில நேரங்களில் விடுவது, சில நேரங்களில் பிடித்து கொள்வது, இவ்வாறு யாராவது இருக்கிறீர்களா? இது இவர்களது விசேஷமாகும். மறைக்க முடியாது. தெளிவாக பேசக்கூடியவர்கள். அதனால்தான் பாதி தடைகள் தெளிவாக கூறுவதன் மூலம் அழிந்து விடுகின்றன. ஆனால் பக்குவமற்ற வியாபாரம் எவ்வளவு காலம் செய்வீர்கள்? பழைய ஆண்டின் பழைய வழக்கம் சடங்குகளை அழிக்க வேண்டுமல்லவா? அல்லது புது ஆண்டிலும் இதே சடங்கு வழக்கம் இருக்குமா? இதுவரை என்ன நடந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி என்ற புள்ளி வைத்து சதா கூடவே இருப்பது மற்றும் கைகளை பிடித்திருக்கும் நினைவிற்கான புள்ளி இப்போதிலிருந்தே வைத்து கொள்ளுங்கள். விசேஷ நாள் அல்லது குஷிக்கான நாட்களில் சுமங்கலி பாக்கியம் மற்றும் வாழ்த்தின் அடையாளமாக பிந்து அதாவது திலகம் வைத்து கொள்வர். நீங்களும் விசேஷமாக பட்டி நாளன்று நினைவிற்கான திலகம் வைத்து கொள்கிறீர்கள் அல்லவா? ஏன் வைத்து கொள்கிறீர்கள்? பட்டி நாளன்று குறிப்பாக திலகம் ஏன் வைத்து கொள்கிறீர்கள்? திட சங்கல்பத்தின் அடையாளமாக திலகம் வைத்து கொள்கிறீர்கள். இன்று நாள் முழுவதும் சகஜ யோகி மற்றும் சிரேஷ்ட யோகியின் சொரூபத்தில் இருப்பேன். இன்றும் சிறிது பக்குவமற்று இருந்தாலும் திட சங்கல்பத்தின் மூலம் முற்றுப்புள்ளி என்ற திலகம் வைத்து கொள்ளுங்கள். மற்றொன்று சக்தி சொரூபத்திற்கான திலகம் வைத்து கொள்ளுங்கள். திலகம் வைக்க முடிகிறதா? பாண்டவர்களும் திலகம் வைத்து கொள்ள முடிகிறதா? சரி, சக்திகளுக்கு திலகம் வைத்து கொள்ள வருகிறதா? அழிவற்ற திலகம். இன்று காலையிலும் அனைவரும் என்ன உறுதிமொழி செய்வீர்கள்? விழா கொண்டாட வேண்டும் அல்லவா? திருமண விழா கொண்டாட வேண்டும். இப்போது திருமணம் நடக்கவில்லையா என்ன? குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லையா? திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் திருமண நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். யாருக்கு திருமணம் நடைபெறவில்லை? அவர்கள் கையை உயர்த்துங்கள். என்னதான் சேட்டை செய்தாலும் நாயகன் விட்டுவிட மாட்டார். ஏனெனில் விட்டுவிட்டு எங்கு செல்வார்கள் என்பதை அறிவார். இன்றைய நாட்களில் விட்டுவிட்டு ஹிப்பியாக ஆவது அயல் நாட்டின் வழக்கமாக ஆகிவிட்டது. ஹிப்பி ஆக வேண்டுமா என்ன? எப்போதும் ஹிப்பியாக ஆக வேண்டுமா அல்லது ஹாப்பியாக ஆக வேண்டுமா? பார்க்கவே முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரிகள் ஆவீர்கள். ஆகையால் அவ்வப்போது குறும்பு செய்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். ஆனால் கூடவே அழைத்து செல்பவர் என்று வாக்குறுதி செய்த பாப்தாதா அதை விடவே மாட்டார். ஆகையால் கூட சென்றே ஆக வேண்டும். நல்லது. புது ஆண்டில் என்ன புதுமை செய்வீர்கள்? ஏதாவது புது விஷயம் செய்வீர்களா அல்லவா? ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? நிமித்தமான சகோதரிகள் ஏதாவது புது திட்டம் உருவாக்கி இருக்கிறீர்களா? கீதையின் பகவானை நாட்டில் வெளிப்படுத்துவீர்கள். அயல் நாட்டில் என்ன செய்வீர்கள்? செய்வதற்கு எது பாக்கி இருக்கிறதோ அந்த விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இது மிகவும் நல்ல விஷயமாகும்.
நேரத்திற்கு தகுந்தாற் போன்று அனைத்து விஷயங்களும் நடைமுறையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தின் மூலம் பாரதத்தின் முரசு ஒலிக்கப்படவே செய்யும். தர்மத் தலைவர்கள் விழிப்படைவார்கள். குழப்பங்களும் ஏற்படும். சிறிது விழிப்படைந்து மிக நன்றாக இருக்கிறது என்று கூறி பிறகு தூங்கிவிட்டார்களோ, எவ்வாறு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை எனில் அவர்கள் மீது குளிர்ந்த தண்ணீரை ஊற்றுவது போல் இதுவும் அவ்வாறு ஆகிவிடுகிறது. ஆக பாரதவாசிகள் மீதும் விசேஷமாக குளிர்ந்த தண்ணீர் தெளிக்கும் போது விழிப்படைவார்கள். நல்லது. இந்த ஆண்டு என்ன புதுமை செய்வீர்கள்? லௌகீக உலகில் எந்த இடத்தில் எந்த அளவிற்கு குழப்பம் ஏற்படுகிறதோ அதே குழப்பமான இடத்தில் சதா குஷிக்கான அசைக்க முடியாத நிலை என்ற கொடி பறக்க வையுங்கள். அரசாங்கம் குழப்பத்தில் இருக்கும். ஆனால் பிரபுவின் குப்தமான ரத்தினங்கள் சதா முழுமையான சதா அசைக்க முடியாத நிலை என்ற கொடியை விசேஷமாக பறக்க வைப்பர். அரசாங்கத்தின் கவனமும் ஈர்க்கப்பட்டுவிடும். குப்தமான வேடத்தில் இந்த தேசத்திற்கு வந்திருக்கும் விசித்திர ஆத்மாக்களாகிய இவர்கள் யார்? இவர்கள் முழு தேசத்திலிருந்தும் தனிப்பட்டவர்களாக மற்றும் பிரியமானவர்களாக இருக்கின்றனர். யார் தன்னை செல்வத்தில் பலவீனமானவராக நினைக்கிறார்களோ அவர்களை அழிவற்ற செல்வத்தினால் நிரப்பி, நான் அனைத்திலும் நிறைந்தவன், நான் சதா பல மடங்கு பாக்கியவான் என்ற அனுபவம் செய்விக்க வேண்டும். செல்வத்தின் ஏழ்மைத்தன்மையின் துக்கம் மறந்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட அலையை பரப்புங்கள். யார் வந்தாலும் நான் அளவற்ற பொக்கிஷங்களினால் நிறைந்து விட்டேன், வேறு ஏதாவது செல்வம் இருக்கிறதா என்ற அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் இதே செல்வத்தின் மூலம் இந்த பௌதீக செல்வமும் தானாகவே நெருக்கத்தில் வந்துவிடும். துக்கம் கொடுக்காது. நல்லது. அயல் நாட்டில் புது ஆண்டின் புதுமையாக என்ன செய்வீர்கள்? சென்டர்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மேலும் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது இந்த ஆண்டு அயல் நாட்டில் விசேஷமாக தனித்திறம் வாய்ந்த சேவை விசேஷ ரூபத்தில் செய்ய வேண்டும். உங்கள் அனைவரிடத்திலும் விசேஷ தனித்திறன் இருக்கவே செய்கிறது. ஆனால் தனித்திறன் வாய்ந்த நீங்கள் அனைவரும் ஸ்தாபனைக்கான காரியத்தில் உதவியாளர்களாக ஆகிவிடும் அளவிற்கு விசேஷமான தனித்திறன் வாய்ந்த ஆத்மாக்களை உருவாக்குங்கள். அயல் நாட்டில் நாலாபுறங்களிலுமிருந்து ஒரு குழுவை உருவாக்கி அவர்கள் பாரதவாசிகளுக்கு சேவை செய்வதற்கு நிமித்தமானவர்களாக ஆகிவிட வேண்டும். புகழ் பெற்றவர்கள். ஓசையை பரப்பும் குழு தனியானது. ஆனால் இவர்கள் சம்பந்தத்தில் உள்ளவர்கள், தொடர்பில் உள்ளவர்கள். மேலும் இந்த குழு தனித்திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நெருங்கிய சம்பந்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த அனுபவிகளாக இருக்க வேண்டும். அவர்களது அனுபவத்தின் மூலம் மேலும் அதிகமான விசேஷ தனித்திறன் வாய்ந்த ஆத்மாக்கள், வாரிசு குவாலிட்டி ஆத்மாக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் சேவைக்கு நிமித்தமாக இருக்கும் குழு இவர்கள் வாரிசு குவாலிட்டி சேவாதாரி குழு பிரபலமானவர்களாகவும் இருக்க வேண்டும் மற்றும் வாரிசும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குழு அயல் நாட்டில் தயாராகிவிட்டால் உள்நாட்டு சேவையில் ஈடுபட வேண்டும். அரசியல் தலைவர்கள், தர்ம தலைவர்கள் போன்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தனது அனுபவ சக்தியின் மூலம் அனுபவம் செய்விக்கக்கூடிய ஆசையை உருவாக்கிவிட வேண்டும். ஆக இவ்வாறு சேவையில் ஈடுபடும் வாரிசு சேவாதாரி குவாலிட்டி குழுவை தயார் செய்யுங்கள். புரிந்ததா? அயல் நாட்டில் நாலாபுறங்களிலும் ஓசை பரப்பும் சாதனம் எளிதாக இருக்கிறது. ஆகையால் அயல் நாட்டில் ஓசை பரவிக்கொண்டே இருக்கிறது மற்றும் பரவிக்கொண்டே இருக்கும். ஆனால் பாரதத்தில் ஓசை பரப்புவதற்கான சாதனம் அந்த அளவிற்கு எளிதல்ல. பாரதவாசிகளை வெளிப்படைய செய்வதற்கு தனிப்பட்ட சேவை செய்ய வேண்டும். அதுவும் மிக எளிய அனுபவத்தின் ஓசைக்கான சேவையாக இருக்க வேண்டும். பாரதவாசிகள் விசேஷமான மாற்றத்தின் அனுபவத்தின் மூலம் மாற்றம் கொண்டு வருபவர்.
இவ்வாறு விசேஷ அனுபவிகள் அவர்களது அனுபவத்தின் சக்திசாலியான மாற்றத்தின் விஷயங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கதையை கேட்டு பாரதவாசிகள் அதிகம் ஈர்க்கப்படுவார்கள். பாரதத்தில் கதைகள் கேட்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அயல்நாட்டினர் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இவ்வளவு நிமித்த சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட குழு தயார் செய்து அழைத்து வர வேண்டும். நல்லது. புது ஆண்டில் விசேஷ பரிசாக பாப்தாதா வரதானத்தின் மாலை கொடுத்து கொண்டிருக்கிறார். விழா கொண்டாடும் போது மாலை அணிவிப்பார்கள். பாப்தாதா அனைத்து நாயகிகளுக்கும் வரதானம் என்ற மாலையை பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார். திருப்தியிடம் சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் விசேஷத்தாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் விசேஷத்தாய் இருக்க வேண்டும். இவ்வாறு விசேஷம் நிறைந்தவர்களாக சதா இருங்கள். சதா சரள சுபாவம், சரள வார்த்தைகள், சரளத்தன்மை நிறைந்த செயல்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு சரள சொரூபத்துடன் இருங்கள். சதா குஷியாக இருங்கள். குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். சதா ஒருவரின் வழிப்படி ஒருவரிடத்தில் அனைத்து சம்பந்தமும் ஒருவரிடத்தின் அனைத்து பிராப்தி. இவ்வாறு ஒருவரின் மூலம் சதா ஒரே நிலையில் இருக்கக்கூடிய எளிய பயிற்சியாளராக இருங்கள். சதா குஷியாக இருங்கள். குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். குஷியின் அலைகளை அனைவரிடத்திலும் பரப்புங்கள். இவ்வாறு சதா குஷியின் புன்முறுவல் முகத்தில் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு சிரிப்பு முகத்துடன் இருங்கள். சதா நினைவில் இருங்கள். விருத்தி அடையுங்கள். இப்படிப்பட்ட வரதானத்தின் மாலை சதா கூடவே வைத்து கொள்ளுங்கள். இதுதான் புது ஆண்டின் பரிசாகும். நல்லது. இவ்வாறு சதா வரதானியாக சதா கை மற்றும் துணையுடன் இருக்கும் அமர சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு சங்கல்பத்திலும் புதுமை என்ற விசேஷத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்களுக்கு புது யுகத்தின் புது ஆண்டின் அழிவற்ற அன்பு நினைவுகள், பறக்கும் கலைக்கான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.